மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், 55 வயசு. இப்போதைக்கு வந்து திருமணத்துக்கு வந்து லைஃப் பார்ட்னர் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப திருமணம் நடக்குமா? திருமணம் வாழ்க்கை நல்லதமா போகுமா? அப்படின்ற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல இந்த கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசிக்கு வந்து ராசிக்கு 6ல குரு. அப்ப குரு மறைந்தே இருக்கிறார். அடுத்த மாசம் 9ஆம் தேதி வந்து குரு வந்து அதிசார வக்ர பயிற்சி நடக்கிறது. ராசிக்கு 7ல வந்து உச்சம் பெற போறார். அப்ப ராசிக்கு 7ல உங்களோட திருமண ஸ்தான பலன்ல வந்து உச்சம் பெறும்போது, இந்த மகர ராசி, உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க எல்லாருக்குமே வந்து திருமண மாலையை வந்து ஏற்படுத்துவார். அப்ப உங்களுக்கு வந்து அடுத்த 2 1/2 மாசத்துக்கு வந்து நல்ல ஒரு வரன் அமைவதற்கு, லைஃப் பார்ட்னர் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்படி வந்து உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்த 2 1/2 மாசத்துல கூட நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். இது ஒரு வாய்ப்பு. ஒரு வேளை அடுத்த 2 1/2 மாசம் ரொம்ப ஷார்ட்டா இருக்குதுன்னா, இது வந்து இன்னும் வந்து எனக்கு பத்தாது அப்படின்னீங்கன்னா, அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல அடுத்து ஒரு 1 வருஷத்துக்கு வந்து ராசிக்கு வந்து 7ல வந்து இந்த குரு வந்து உச்சம் பெற்று நிப்பார். அப்ப உங்களுக்கு வந்து 2026 5வது மாசத்துலருந்து 2027 5வது மாசம் வரைக்கும் வந்து உங்களுக்கு மறுபடியும் திருமண மாலை பூக்க தான் செய்யும். அப்போ உங்களுக்கு ஸ்டில் வாய்ப்பு இருக்கு. நீங்க அதுக்குரிய ப்ராசஸ இன்னையிலருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. நல்ல ஒரு பார்ட்னர் உங்களுக்கு அமைஞ்சாங்கன்னா தாராளமா திருமணம் பண்ணிக்கலாம். அப்போ உங்க ஜனன ஜாதகம் அப்படின்னு வரும்போது, நீங்க வந்து பிறக்கும்போது வந்து உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. அப்ப உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது வந்து சூரிய மாதத்துல பிறந்திருக்கிறீங்க. 2வது சந்திரமா தசை, 3வது செவ்வாய் தசை, 4வது வந்து உங்களுக்கு ராகு தசை, 5வது குருமா தசை. இப்போதைக்கு நீங்க குருமா தசையில தான் இருப்பீங்க. அப்ப 55 வயசு. அப்ப குருமா தசையில கிளைமாக்ஸ்ல ராகுவே புத்தியை இப்போதைக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர உங்களுக்கு இவரு தேர்ந்தெடுப்பதற்குரிய வாய்ப்புகளை வழங்குவார். அதை நீங்க கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. அப்ப நல்ல ஒரு அமைப்பு வந்துச்சுன்னா, அடுத்த 19 வருஷத்துக்கு உங்களோட அதிபதி. சனி தான் திசைய நடத்தப் போறாரு. அடுத்து மறுபடியும் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துல தொடர்வதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. மிஸ் பண்ணிறாதீங்க. அதுக்குரிய விஷயங்கள கரெக்ட்டா இப்ப இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க. சரிங்களா?